கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34 சங்கீதம் 10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுகிறோமா? கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நாடுகிறோமா? தினமும் அவரை தேடுகிறோமா? அவருடைய வல்லமையை நாடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். பிரியமானவர்களே, சிங்கமானது தன்னுடைய குட்டிகளுக்கு வேண்டிய இரைகளை, பெண் சிங்கங்களுக்கு வேண்டிய இரைகளை அது தேடி தாவரங்களிலே அது கொண்டு பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட சிங்க குட்டிகளுக்கு கூட தாழ்ச்சி வரலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடுகிறதா? ஆசீர்வாதங்கள் குறைவுபடுகிறதா? கர்த்தரை தேடுவோம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தரை துதித்து நாம் தேடுகிறோமா? ஆலயத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறோமா? ஆலயத்தில் போய் தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து தேடுகிறோமா? உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுகிறோமா? எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிறோம்? நாம் தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களிலே, உலக காரியங்களிலே நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை தேடுவதிலே அதிக நேரத்தை நாம் செலவிடும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் எந்த குறைவுகளோ, தட்டுப்பாடுகளோ, தரித்திர நிலைமைகளோ வராது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் அவரை தேட வேண்டும். விசுவாசத்தோடு நாம் தேட வேண்டும். நம்பிக்கையோடு தேட வேண்டும். கர்த்தர் நமக்கு இதை கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை தேடுவோம். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போதும் எங்களோடு கூட இருந்து ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி மீட்டீரே, மக்கி துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்து வருகிறீரே, மக்கு நன்றி அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. நம்முடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல், குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் சமாதானத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையிலிருந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க, உண்மை தேட எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே நாங்கள் நம்பியிருக்கிற தெய்வம் அப்பா. அப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிற எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.